Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து என்னன்னா affiliate marketing. இப்போ affiliate marketingனா என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே? இப்போ affiliateனா என்னன்றதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ஆன்லைன்ல மணி மேக் பண்றவரா இருந்தா, நீங்க ஆன்லைன் மூலியமா நீங்க earn பண்ண விரும்புறவரா இருந்தா, நிறைய பேர் பிரயோகிக்கிற டெக்னாலஜிஸ் தான் யூடியூப், Facebook and freelancing and trading இப்போ. ஓகே, இந்த பைனான்ஸ் பைனரி சம்மந்தமா. ஆனால் இதுகள்லாம் வந்து நிறைய பேர் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இப்போ போனீங்கன்னா நிறையா இதுக்கெல்லாம் கிளாஸஸ், இந்த ஃபைவர், ஃப்ரீலான்சர் இந்த மாதிரியெல்லாம் கிளாஸஸ் இருக்குது, நிறைய கிளாஸஸ் போகிறாங்க. ஓகே, அதே மாதிரி யூடியூப் சேனல் எப்படி உருவாக்குறது, அதை பிளாக் கிரியேட் பண்ணுறது எப்படி, அதை பிளாகிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது வந்து நிறைய பேர் வந்து படித்து கொடுக்குறது குறைவு. அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது தான் ஆன்லைன் மணி மேக்கிங்லே ஒரு பெரிய அளவு ஏர்ன் பண்ற ஒரு துறைனா அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். ரைட்? இது சரியா நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல மணி மேக் பண்ணலாம். ஓகே, இப்ப அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன் வீடியோல. ரைட், இப்ப நான் வாங்க வீடியோக்குள்ள போனா. இப்ப பாருங்க, சப்ளையர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இது வந்து ஆன்லைன் மார்க்கெட், இது வந்து அஃபிலியேட். இதுக்கு மூணுக்கும் தொடர்பை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சப்ளையர்னா யாரு, ஆன்லைன் மார்க்கெட்னா என்ன, அஃபிலியேட்னா என்ன. இப்போ சப்ளையர்னா இவர்கிட்ட தான் சாமான் இருக்குது. ரைட்? இப்போ ஒரு டிஷர்ட் வந்து சப்ளை பண்றவர்னு நினைங்க. அதாவது இவர்கிட்ட தான் இவர் வந்து டிஷர்ட் வந்து இவர் விற்கிறவர் தான் இவர். ஓகே, இப்போ டிஷர்ட் விற்கிற நேரம் அந்த டிஷர்ட் விலை வந்து இப்போ வந்து அவர் தீர்மானிக்கிறாரு. $200 தான் அந்த டிஷர்ட்டுக்கு விலை வந்து அவர் தீர்மானிக்கிறாரு. ஆனால் அதே டிஷர்ட் வந்து மார்க்கெட்ல இருக்குது வந்து $500. அது இவர் செய்யற அதே டிஷர்ட் வந்து மார்க்கெட்ல விலை போறது வந்து எவ்வளோ, $500 விலை போகுது. அப்ப இவர் வந்து இந்த டிஷர்ட்டை நான் வந்து விலை குறைச்சி விற்கிறேன், நான் வந்து $200 தான் விற்கிறேன், இது வந்து மார்க்கெட்ல $500 போகுது அப்படின்னு சொல்லி இதை வந்து $200 ஒரு மார்க்கெட்ல விற்கல. வித்தா வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொருளை வந்து நம்ம வந்து என்னதான் குவாலிட்டியா இருந்தாலும் எல்லாரும் ஒரு ப்ரைஸ் தீர்மானம் செய்யறாங்க. நம்ம வந்து குறைச்சி விற்றோம்னா இந்த பொருள் வந்து குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி யாருமே வாங்க மாட்டாங்க. ரைட்? அப்ப இவர் அந்த பொருளை வந்து இவர் எப்படி விற்பாரு? ரைட்? ஓகே, இதை வந்து அவர் ஆன்லைன்ல அவர் செல் பண்றாருன்னா அந்த பொருளை வந்து ரொம்ப குறைச்சி விற்கிற நேரம் எப்படி விற்பாரு? ஓகே, அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இந்த $500 உள்ள ப்ராடக்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டா போடுவாரு. உனக்கு 100க்கு ஒரு 75% தாரேன், அஃபிலியேட்டா தாரேன். ரைட்? 25% தான் இவருக்கு லாபம், மிச்சம் 75% இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா விற்கிறவனுக்கு லாபம். ரைட்? அதாங்க வந்து $300 வந்து அஃபிலியேட்டா போகுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வரும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க ஒரு பொருளை சூஸ் பண்ற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு இப்போ வந்து வெயிட் லாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்ன்னு சொல்லி இப்போ அதை வந்து எப்படின்னா, இப்போ நீங்க கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, இதுதான் சர்ச் இன்ஜின். இந்த சர்ச் இன்ஜின்ல போயிட்டு ட்ரெண்டிங்ல போற டாபிக் என்ன, இப்போ வெயிட் லாஸ். இது வந்து வெயிட் லாஸ் நிறைய பேர் சர்ச் பண்றது. இப்போ ஒரு வெயிட்டை வந்து நம்ம குறைக்கிறது, இப்போ வெயிட் லாஸ். இப்போ வெயிட் லாஸ் அடிச்சுன்னா நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு கூகுள் சர்ச். ரைட்? இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வரும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி டாபிக் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒரு டாபிக் ஒன்று எடுத்து இதில் வந்து இமெயில் மார்க்கெட்டிங், இதில் சில இமெயில்ஸ் இருக்கும். இப்போ யார் யாருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் தேவைன்னு சொல்லி அவங்களுக்கு இமெயில் பண்ணி அந்த பொருளை விற்கலாம். ஓகே, ரைட்? அதாவது வந்து வெயிட் லாஸ், மேக் மணி ஆன்லைன். இப்போ இதுகளுக்கான புக்ஸ் எல்லாம் இருக்கு, மேக் மணி ஆன்லைன். இந்த டாபிக்ஸ் எல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போகிற டாபிக்ஸ். இப்போ நிறைய பேர் சர்ச் பண்றது மேக் மணி ஆன்லைன். இது வந்து ரொம்பவே நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க, எப்படி ஆன்லைன்ல மணி மேக் பண்றது, எப்படி வெயிட் லாஸ் குறைக்கிறது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ட்ரெண்டிங்ல போற டாபிக்ஸ். ரைட்? இப்போ இதுகளுக்கெல்லாம் நமக்கு சைட்ஸ் இருக்கு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சைட்ஸ். இல்லை ரொம்பவே ஒரு பெரிய ஒரு சைட் தான், கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா ரன் பண்ற ஒரு சைட் தான் இது, கிளிக் பேங்க். இதுதான் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் சைட். இதுல வந்து இதில் ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பெரிய அளவில் ஏர்ன் பண்றாங்க இந்த சைட் மூலியமா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா. ஓகே, அதாவது என்னன்னா, இதுல நம்ம வந்து ஒரு பொருளை அஃபிலியேட் மூலியம் இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இதில் சைன்இன் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இதில் வந்து அஃபிலியேட் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எந்தெந்த பொருளை நீங்கள் தெரிவு செய்கிறீங்களோ அந்த பொருளை தெரிவு செஞ்சுட்டு, அதாவது இந்த பொருள் தேவையான ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த பொருளை கொண்டு போய் நீங்கள் விற்கணும்.
தேவையில்லாத ஆட்களுக்கு நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அது வந்து யூஸ்லெஸ் ஆகிடும். இப்போ வெயிட் லாஸ்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி முதல்ல வெயிட் லாஸ். இப்போ வெயிட் லாஸ் யாருக்கு இந்த வெயிட் லாஸ் சம்மந்தமாக வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் கிளிக் பேங்க்ஸில் ஒன்று எடுத்துகிட்டு அந்த பொருள் வந்து $2000 போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கமிஷன் கொடுப்பாங்க. அந்த பொருளை நீங்கள் விற்று கொடுத்தீங்கன்னா பெரிய ஒரு கமிஷன் உங்களுக்கு $500 மாதிரி கூட கமிஷன்ஸ் கிடைக்கலாம். ரைட், அதோட கூடவும் கிடைக்கும் உங்களுக்கு கமிஷன்ஸ். ஒரு பொருளை பாருங்கள் எவ்வளோ கமிஷன் கிடைக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 இப்போ ஒரு 6-7 பொருளை நீங்கள் விற்றுக்கிட்டாவே பெரிய ஒரு கணக்கு நீங்கள் வந்து கிளிக் பேங்க்ஸ் இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமாக நீங்கள் வந்து மணி மேக் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், அதாவது அந்த பொருள் யாருக்கு தேவைப்படுதோ தேவைப்பட்டவங்களுக்கு மட்டும் இந்த பொருளை வைங்க, தேவைப்படாதவங்களுக்கு இந்த பொருளை கொடுக்காதீங்க. ரைட், அப்படின்னா தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணும். அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை சர்ச் பண்ணணும். இப்போ ஆன்லைன் மணி மேக்கிங்னா நிறையா இருக்குல்ல. இப்போ இதுகளில் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து கோரா இது வந்து அடுத்த ஒரு பெஸ்ட் வெப்சைட். பட் இப்போ இதுகளில் எல்லாம் போயிட்டு வெயிட் லாஸ் நடிச்சிங்கன்னா பாருங்கள் நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர்ஸ்க்கு வந்து இப்போ கிளிக் பேங்க்ஸில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் லிங்கை கொண்டு போய் டக்குன்னு கோராலையோ இல்லைனா ஏதாவது ஒரு இது மாதிரி இன்னொரு சைட்ஸில் வந்து நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா உங்களை பேன் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கா, இப்போ இந்த பொருளை வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல்ஸ் ஒன்று எழுதுங்க. இதை நீங்கள் குடிக்கிறது மூலமாக உங்களோட வெயிட் லாஸை வந்து குறைக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல்ஸ் ஒன்று எழுதிட்டு கீழே வந்து இந்த லிங்கை வந்து காட்டுங்க. ரைட், அப்படி தான் வந்து செய்யுது. பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்ன்னு அடிங்க. வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் மெத்தட் ப்ரோக்ராம், இந்த வாட்டர் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து இதில் போயிட்டு உங்களோட கிளிக் பேங்க்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆன்சர்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஆன்சர்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஆன்சர்ஸையும் இதில் வந்து நீங்கள் காட்டணும். ரைட், காட்டினா உங்களுக்கு வந்து உங்களோட பொருள் வந்து இதில் யாராவது ஒருத்தர் இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பார்த்துருக்கான்னு பாருங்கள். இதில் வந்து பார்க்குறவங்க யாராவது ஒரு 2-3 பேர் வைப் பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டை சேல்ஸ் வந்து கூடும். ரைட், அதே மாதிரி ரெடிட்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி இதுவும் அந்த மாதிரி தான். இதுகள்லையும் வந்து அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ரெடிட் இதே மாதிரி நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி நிறையா சைட்ஸ் இருக்குது. இந்த சோஷியல் மீடியா சைட்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த சைட்ஸில் எல்லாம் போயிட்டு நீங்கள் அந்த டாப்பிக்கை சர்ச் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கில் என்னென்ன வெயிட் லாஸை குறைக்கிறதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க. ரைட், அப்போ ஆர்டிகல்ஸ் நிறையா பேர் எழுதியிருப்பாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒன் பை ரீட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஆர்டிகல்ஸ் நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னு எழுதிட்டு கீழே உள்ள உங்களோட அஃபிலியேட் லிங்கை நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வெயிட் லாஸ் மட்டும் தான் நான் ஒன்று எடுத்தேன். இன்னொன்று ஆன்லைன் மணி மேக் பண்ணுறதுலேயே வந்து இந்த கோராலாம் அடித்து நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். இப்போ இதை செய்யுங்க நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துட்டவங்க பாருங்கள் கீழே உங்களுக்கு வந்து அந்த லிங்க்ல வந்து அஃபிலியேட் லிங்க்கும் கீழே அட்டாச் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். சிலவங்க வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஏன் அட்டாச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கே விளங்காது. ஏன்னா இதெல்லாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்கள் ஏதாவது அந்த பொருளை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கி அதை பை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு கமிஷன் ஒன்று அவங்க போய் சேரும். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ரைட், இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச ஒரு 1/2 hour மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hours இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் சென்ட் பண்ணி பாருங்க. இப்போ உண்மைக்கு சொல்ல போனோம்னா இப்போ யூடியூப் இல்லை வீடியோ செய்கிறவங்க இந்த ஃப்ரீலான்சரிங்கெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. ஆனால் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் மணி மேக் பண்ணுறதுக்கு. அதாவது நீங்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நம்ம கிளிக் பேங்க்ஸ் எல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பொருள் எல்லாம் வந்து நீங்கள் இப்போ சரியான கஸ்டமருக்கு நீங்கள் சரியாக வைத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கமிஷன் ஒன்று இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா கிடைக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது தான் பாருங்க GBZoo. இதுவும் அடுத்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சைட். ரைட், இதுவும் அதே மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே அவுட் முறையெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேனியர், ஸ்க்ரைப், பேபால் இந்த மூலியமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் அஃபிலியேட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்காங்க அஃபிலியேட்லன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு அதே மாதிரி ஒரு சைட் தான் GBZooன்றது. ஓகே, ரைட், இப்போ இதுகள்லையும் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த கிளிக் பேங்க்ஸ், வாரியர், அடுத்து வந்து இன்னொன்று இருக்குன்னா வாரியர் ப்ளஸ், இதுவும் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சைட். இதுகளையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதுகள் 3லையும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இதுக்கு உள்ள ப்ராடக்ட் எடுத்து இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி, அதாவது உங்களை சோஷியல் மீடியாவில் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி இல்லைனா சோஷியல் மீடியாவில் அந்த வெயிட் லாஸ் சம்மந்தமாக
ஏதாவது பேஜஸ் இருந்துச்சுன்னா அந்த பேஜில் போயிட்டு பாருங்கள். இந்த வெயிட்டரில் அவங்க கொடுத்துருப்பாங்க, இந்த சைட்டுக்கு இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு சின்ன ஒரு ஆர்டிக்கல் எழுதி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கொண்டு போய் போட்டு, இல்லைனா அடுத்தது வந்து என்ன சைட் கோரா, இந்த கோராவிலே நான் கொடுத்தேன். இந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு தேவையான கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து ப்ராடக்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் ஒன்று பார்க்க முடியும். இந்த ஒரியர், வீசு, கிளிக் பேங்க்ஸ் மூலியமாக. ஓகே, இப்போ நீங்கள் வந்து மணி மேக் பண்ணுறேன் யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்க இதுலேயும் நீங்கள் டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு நல்ல ஒரு மணி மேக்கிங் ஒன்று பார்க்க முடியும். ஓகே, இது வந்து அந்த நீங்கள் சாதாரணமாக பிளாகிங் ரைட் பண்ணுற மாதிரி தான், அதாவது நல்ல ஒரு இன்கம்னு பார்க்கலாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இதில் செய்கிற நேரம் இமெயில் மார்க்கெட்டிங். இப்போ இமெயில் வந்து இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு முறை வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து அந்த லிங்க்ஸை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் அதுகளில் ப்ரமோட் பண்ணி அந்த ஆர்டிகல்ஸ் கீழே இந்த லிங்கை கொடுத்து நீங்கள் எடுக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இமெயில் மார்க்கெட்டிங், அதாவது இந்த ப்ராடக்ட் தேவைப்படுறவரை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்ன யார் யார் இருக்காங்க அப்படி இப்படின்னு பார்த்துட்டு அவங்களோட இமெயில் எடுத்து அவங்களுக்கு டிரெக்டாக நீங்கள் மெயில் பண்ணி அனுப்பலாம். இந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது, அதுக்கான லிங்க்ஸ் இது, இதை பை பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, இந்த சைட்ஸ் ஆனால் ரொம்ப நல்ல சைட்ஸ், ரைட். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான சைட்ஸ் இருக்குது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். இன்னொன்று அமேசான் அஃபிலியேட். இல்லை அமேசான்லேயே நீங்கள் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணி அஃபிலியேட்னு அடிச்சிங்கன்னா இதுலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலையும் இல்லை உங்களுக்கு அஃபிலியேட்டை ஜாயின் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணலாம். இவங்களோட ப்ராடக்ட் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம், இவங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அஃபிலியேட்டாக அமேசான். அது மட்டும் இல்லைங்க, ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி நிறைய அஃபிலியேட் சைட்ஸ் இருக்குது. இங்கே ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட், இந்த மாதிரி நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்குது. இது மூலியமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு கமிஷன் ஒன்று ஆட் பண்ணலாம். அந்த பொருளை வந்து உரியவங்களுக்கு மட்டும் நீங்கள் விற்கணும். ஓகே, எல்லாத்துக்கும் விற்றீங்கன்னா அவங்களுக்கு ஏலாது, எல்லாரும் வாங்க மாட்டாங்க. அந்த பொருள் யாருக்கு தேவைப்படுதோ தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் கொடுங்கன்றது தான், ரைட். இதுக்கான அஃபிலியேட் மார்க்கெட்டிங்களோட உண்மையான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க அடிக்கடி எல்லாரும், ஜாயின், ப்ரமோட், ஏர்ன். அதாவது அந்த அஃபிலியேட்டாக நீங்கள் ஒரு சைடில் ஜாயின் பண்ணுங்க, அந்த அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்க, அப்புறம் ஏர்ன் பண்ணுங்க. ஓகே, ரைட். இந்த முறையை வந்து ஆன்லைனில் உள்ள ஒரு நல்ல முக்கியமான முறை. இதை நிறைய பேர் இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து நிறைய இடங்கள்ல நானும் பார்த்தேன். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு நல்ல ஒரு வீடியோ டியூட்டோரியல் இல்லை, இதுனா என்னன்றது சரியாக நிறைய பேர் போடுறது இல்லை. அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு வீடியோவில் இன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருந்தேன். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.